இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் தனக்குள்ள இருக்கிற கண் எதுங்கிறத முழுமையாக உணரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கண் எந்த கண்ணுங்கிறத முதல்ல நீங்கள் முழுமையாக உணர்ந்து பார்க்க ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கலாங்க. இன்றைய வரை எல்லோருமே தன்னுடைய அகக்கண்ணை பார்க்குறதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் இந்த அகக்கண்ணை பார்க்குறாங்கங்கிறதுக்கு ஒரு புது யுக்தியே சொல்லலாங்க. ஒரு மாணவன் 2 பொருள் எடுத்துக்கிறானாங்க. முதல் பொருள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயமா தெரியக்கூடிய எல்லா பொருளையும் காட்டுதாங்க. ஆனால் அந்த பொருள் எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறதுக்குள்ள அவன் வாழ்நாளே முடிஞ்சிருந்தாங்க. சரிங்க. இப்போ 2வது பொருள் ஒன்று எடுத்துக்கிட்டானாங்க. அது அவனிடம் இருக்கும் அனைத்திற்குள்ளும் அது அடங்குங்கிற பொழுது அவன் அதனுடன் மூழ்கும் பொழுதெல்லாம் அது உனக்கு பேரானந்தத்தை தருதாங்க. இப்படி அவனுடைய பேரானந்தத்தை தருகின்ற அந்த பொருளை அவன் இந்த உலகம் எப்படி இருக்கின்றதை விட இதை விட அது மும்மடங்காக்கி காட்டும் பொழுது அவன் அனைத்தையும் ஏன் இந்த உலகத்தில் தெரிகின்ற அத்தனை பொருளையும் அவனால் அனுபவிக்கவும் முடியுது. அதனுடைய ஆதங்கம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளவும் முடியுது. இன்ப துன்பங்கிற எல்லாத்துக்குள்ளேயும் அது அவனுள் இருந்து முழு வழிநிலைப்படுத்துதாங்க. இப்போ முதல் பொருள் எதையுமே செய்யலை, வெளி உலக பொருளையும் சரி முழுமையாக அனுபவிக்க முடியாத பொழுது 2வது பொருள் தனக்குள் இருந்து அந்த அகக்கண்ணா இருந்து அதுவே ஆட்சி புரியும் தன்மைக்குள் உன்னை நீ ஒப்படைத்து விட்டால் போதும், உங்களுக்குள்ள எல்லாத்தையும் கொடுக்குங்கிறதுக்கு இந்த வெளி உலக பிரபஞ்சத்தின் அனைத்து ஆசங்கங்களையும் உங்களிடமே ஒப்படைக்குமாங்க. இந்த வரியில நாங்கள் மீண்டும் ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் உங்கள் அகக்கண் எது என்பதை உங்களுள் இருந்து காண உங்களுக்குள்ளே ஒருவர் உங்களை நாடி வருகின்றார். அவர் யார்? மீண்டும் அவரை தேடுங்கள். அவரே எங்கள் குருவாவார்னு சொல்லி முடிக்கிறோங்க. எல்லோருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.